நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் சைனாவோட தி கிரேட் வால் மால்டாவிலையும் இருக்குது, அதுவும் இவ்வளவு லென்த்தில். அப்புறம் யாரும் கேள்விப்படாத ஒன்று, இங்கே இருக்கிற இந்த குகைங்களை கல்லறைகளாகவும் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. இதை கேட்கும்போது ரொம்பவே புதுசாக இருக்குது. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைனாவில் இருக்கக்கூடிய கிரேட் வால் இங்கேயும் இருக்குது. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு இடன் ஸ்பாட் காய்ஸ், பிகாஸ் நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. காய்ஸ், இது மால்டாவோட தி லாங்கஸ்ட் வால், அப்புறம் ரொம்பவும் முக்கியமான பிளேஸும் கூட. நிறைய பேர் விசிட் பண்ணாத பிளேஸுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். இன்கேஸ் நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா பஸ்ஸில் வரலாம். எந்த பஸ் எல்லாம் வரும் அப்படின்னா பஸ் நம்பர் 44 அப்புறம் 238. இங்கே பாருங்கள் இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப அவுட்டரான பிளேஸ் கைஸ். இங்கே நிறைய பேர் வரவும் மாட்டாங்க. பஸ் ஃபெசிலிட்டிஸும் ரொம்பவும் கம்மியும் கூட இங்கே. ஸோ இங்கே வரணுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். அதுவும் இல்லாமல் நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கி கிட்டத்தட்ட 2 to 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே நடந்து வர மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா பஸ் மூலயமா வரலாம், இல்லை டாக்ஸி எடுத்துகிட்டும் வரலாம். ஸோ நீங்கள் டேக்ஸியில் வந்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது இப்போ போகிறது வந்து ஹில் ஸ்டேஷன், ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து நிறைய கடைங்க எதுவுமே இருக்காது. ஸோ வரும்போதே நம்ம என்ன பண்ணிடணும், தண்ணி இல்லை ஃபுட்டு இல்லை ஸ்நாக்ஸு ஏதாச்சும் கொண்டு வந்துடணும். கைஸ், நமக்கு முன்னாடி இப்போ ஒரு ஃபார்மிங் இருக்குது, அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபார்மிங்கில் வந்து இப்போ வந்து பிரிஞ்சால் போட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கண்ட்ரியில் வெஜிடபிள்ஸ்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, கேபேஜ், அதுக்கப்புறமா வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறமா டொமேட்டோ, பொட்டேட்டோ, ஆனியன், இந்த மாதிரி எல்லாமே வந்து பயிரிடுவாங்க இங்கேயே. ஸோ அதோட ப்ரைஸ் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். கைஸ் பாருங்கள், நமக்கு முன்னாடி ஒருத்தர் சைக்கிள் பெடல் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இருக்காரு. என்ன கொடுமை! கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான பிளேஸ் தான், நடந்து போகிறதும் சைக்கிளில் போகிறதும். ஆல்மோஸ்ட் இப்போ மேலே வந்தாச்சு கைஸ். அதோட ஓவர் வியூ தான் இது. ஸோ அப்படியே பாருங்கள் என்ன இது பாருங்க இந்த இடம் எல்லாமே. எனக்கு ரைட் சைடில் இப்போ வந்து ஒரு சின்ன சாப்பிள் இருக்குது கைஸ். அதுதான் இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ வாங்க அப்படியே நம்ம போகலாம். இங்கே பாருங்கள், நிறைய டாக்ஸியும் அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஓன் காரும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க கைஸ். இந்த சாப்பிள் வந்து ரொம்ப பழமையான சாப்பிள். இந்த சாப்பிளை வந்து 16th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. இந்த சாப்பிளோட நேம் என்ன அப்படின்னா பிங்கிமா அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். ஸோ இப்போதைக்கு இந்த சாப்பிள் வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம பின்னாடி போயிட்டு பார்க்கலாம். இங்கே பார்க்கும்போது நமக்கு பாருங்கள் ஓவர் வியூ எப்படி தெரியுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இதிலிருந்து கீழே தாங்க இறங்கி போக போகிறோம். கீழே போனோம் அப்படின்னா குகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். இங்கே பாருங்கள் இந்த இடம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கைஸ் இங்கே பாருங்கள், வால் தெரியுதுங்களா? இது தாங்க நான் உங்களுக்கு சொன்னேன். நான் பார்க்கும்போது உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். பக்கத்தில் நமக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ ரம்மியமான காட்சி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது பாருங்கள், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த வழியில் தான் கீழே இறங்கி போக போகிறோம் கைஸ். ஸோ வாங்க கைஸ் முன்னாடி அப்படியே போகலாம். இந்த இடத்துல வந்து நம்ம போகும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்து போகணும். எதனாலனா நேற்று இங்கே மழை பெஞ்சுது. ஸோ கீழே பார்த்தாவே நமக்கு தெரியும். அங்கே பாருங்க, இங்கே பாருங்கள் கைஸ், 2 ஃபாரினர்ஸ் வந்து இப்போ மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கேயும் நான் போக போகிறேன். ஸோ அங்கே போகும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் சின்ன சின்ன குகைங்க இருக்குது, ஓகேங்களா. இது உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அங்கேயும் நம்ம பக்கத்தில் போயிட்டு கிளியராக காமிக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே நம்ம முன்னாடி போகலாம். ஸோ முன்னாடி போகும்போது பாருங்கள், இந்த வழி பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம இதில் தான் இப்போ போக போகிறோம். நமக்கு முன்னாடி பார்த்திங்களா
நம்மளோட முட்டி சைஸுக்கும் கீழே ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குங்க. ஸோ நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இதுதாங்க உள்ள. ஸோ பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள். இதுதான் அந்த ஒரு கல்லறை மாதிரி இருக்குது. பட் வந்து அங்கே வந்து அதுக்கு உள்ளே வச்சாங்களா இல்லை உள்ளே போயிட்டு எப்படி இது பண்ணாங்கன்றது தெரியலை. பட் உள்ளே நம்ம பார்த்தோன்னா எதுவுமே இல்லை கைஸ். ஸோ வாங்க அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்குது. இதை பாருங்கள். ஸோ நான் இதை உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னுட்டு படிக்கட்டு மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். அப்படியே கீழே பாருங்கள், இது இன்னொரு அறை மாதிரி இருக்குது. ஸோ அங்கங்கே பொந்தா, அதாவது சின்ன சின்னதாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். இந்த குகைகள் வந்து 4th இல்லைனா 5th செஞ்சுரியில் க்ரியேட் பண்ணதாக இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த பிளேசஸில் தான் வந்து மக்கள் வசித்து இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பிளேஸில் டெத் ஆனவங்களை அடக்கம் பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், மஞ்சள் நிற சுண்ணாம்பு பாறை. சும்மா பிடுங்கி பார்க்கலான்னு பார்க்குறேன் கைஸ். வரவே இல்லை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு போகலாம். இப்போ போகிற பிளேஸில் வந்து பழங்கால மக்கள் வந்து இந்த பிளேஸில் வாழ்ந்து வந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த இடத்த வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கல்லறையாகவும் சரி, அதுவும் ஒவ்வொரு டைம் பீரியடில் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்கன்று சொல்கிறாங்க கைஸ். வாங்க நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். பாருங்கள் கைஸ், உள்ளே வந்ததும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உள்ளே நல்லா பாசி படிஞ்சிருக்கு கைஸ். ஆக்சுவலி இந்த கேவில் சம்மர் சீசனில் வந்து உள்ள நல்ல கூலிங்காகவும், அதே மாதிரி வின்டர் சீசனில் நல்ல ஹீட்டாகவும் இருக்கும் கைஸ். இங்கே பார்த்தோன்னா இந்த எல்லோ கலர் சுண்ணாம்பை வச்சு தான் இவங்க இந்த வாழை கட்டியிருக்காங்களே. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி ஒவ்வொரு டைம் பீரியட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு கைஸ். ஸோ வாங்க இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம போய் பார்க்கலாம். ரொம்ப சின்ன வழியாக இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம பார்த்து போகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் கைஸ், மேலே அப்படியே ஏறலாம் வாங்க. வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இது இன்னொரு ஓவர் வியூ கைஸ். என்ன இது? ஸோ இதுதான் விக்டோரியா லைன். அந்த சீன பெருஞ்சுவரை போல் கட்டியிருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல தான் கைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது மால்டாவோட மிக உயரமான இடத்துல இருக்குது கைஸ். ஸோ இப்போ நம்ம அதை நோக்கி தான் போக போகிறோம். வாங்க அப்படியே நம்ம போகலாம். இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி வந்து ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படியே பொறுமையாக போகலாம் வாங்க கீழே. எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம் கைஸ். ஸோ அங்கே போனால் தான் எனக்கும் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி போனதில்லை, ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்து விசிட் பண்ணுறேன். சைனாவுக்கு போயிட்டு பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ இங்கேனா அட்லீஸ்ட்டு நம்ம பார்க்கலாம்ல. ஸோ அதோட அப்பியரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அதனால் வந்து பார்க்கலான்ட்டு நான் இங்கே வந்தேன். ஸோ சைனாவோட வால்க்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா, சைனாவில் இருக்கிறது கிட்டத்தட்ட 21,000 கிலோமீட்டருக்கு வரைக்கும் வால் கட்டியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே வெறும் 12 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது கைஸ். ஆனால் இது வந்து ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னரை வந்து கனெக்ட் பண்ணுற அளவுக்கு, அதாவது சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் கட்டி வச்சுருக்காங்க. இந்த வாலோட இமேஜ் வந்து எந்த லெவலுக்கு லென்த்தாக இருக்குது, அதுவும் இந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்ற இமேஜ் வந்து நான் உங்களுக்கு சைடில் போஸ்ட் பண்ணுறேன் கைஸ், பாருங்கள். ஸோ கொஞ்சம் நம்ம இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு மேலே இருந்து காமிக்கிறேன் பாருங்கள், சைட் வியூவில் எப்படி இருக்குதுன்னுட்டு. இந்த வியூ பார்த்தீங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் சேமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வாங்க நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். உண்மையிலே சைனாவோட கிரேட் வால் மாதிரி தாங்க இருக்குது கேட்டால். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே.
பட் இந்த 2 வாலுமே வந்து ஒரு கண்ட்ரியை, அதாவது அவங்களோட கண்ட்ரியை சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்க கட்டியிருக்காங்க. அப்புறம் பயங்கரமான தாக்குதல்களை தடுக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு காய்ஸ். பாருங்கள், பசங்க வந்துட்டுருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு. ஸோ வாங்க நம்ம அப்படியே முன்னாடி போகலாம். அதுக்கு பின்னாடி பாருங்கள் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஒரு ஒத்தையடி பாதை மாதிரியே இருக்குது காய்ஸ், தெரியுதுங்களா? ஏன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா பள்ளமாக இருக்கும். ஸோ அந்த பக்கம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்து போயாகணும். நம்ம இந்த வழியில் வாங்க, மேலே போயிட்டோம்னா போதும் கைஸ். அதுக்கப்புறம் லெவலாக தான் இருக்கும், சமதளமாக தான் இருக்கும், நடந்து போக ஈஸியாக தான் இருக்கும். இவ்வளோ நேரம் வந்தது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கைஸ். இந்த வால் வந்து ஆக்சுவலி 19th செஞ்சுரியில் அப்போ கட்டியிருக்காங்க, அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் தான் கைஸ். இங்கே இருக்கிறவங்க இதோட நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விக்டோரியா லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சைனாவோட தி கிரேட் வால் அந்த அளவுக்கு லென்த் இல்லைனாலும் ரொம்பவே முக்கியமான கோட்டையை பாதுகாக்க கட்டியிருக்காங்க கைஸ். இப்போ இந்த மேலே வந்ததுக்கப்புறமா பாருங்கள் நார்மல் ரோடு மாதிரி இருக்குது கைஸ். நான் வந்தேன் பார்த்தீங்களா, அந்த வழியில் இந்த மாதிரி ரோடு இல்லை, பட் நமக்கு ஆப்போசிட்டில் இந்த ரோடு இருக்குது. இந்த வழியில் நம்ம காரில் வரலாம். ஸோ வெக்கேஷன்ஸ்க்கு வரவங்க இங்கே காரை நிற்க வச்சுட்டு சாப்பிடுவாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரிக்கெல்லாமே இந்த வழி யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த வாலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இது 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது மால்ட்டாவோட நார்த் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் கவரப் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைட்டான பிளேஸ்லேயும் இருக்குது. ஈஸியாக ஸ்ட்ரேஞ்சர்ஸை ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும் கைஸ். இந்த விக்டோரியா லைன்ஸ் சுவர்களை இவங்க வந்து இங்கே இருக்கிற மஞ்சள் நிற சுண்ணாம்பு பாறைகளை வச்சு தான் கட்டியிருக்காங்க கைஸ். இப்போதைக்கு இதில் பாதி வழி நடந்து வந்தாச்சு கைஸ். ஸோ இங்கேருந்து ஒரு வழி போகுது, நம்ம அதில் போகலாம். இங்கேருந்து ஒரு லைன் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்குது. இதோட கனெக்டிவ் பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பிளேஸில் இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் எல்லாமே கவர்மெண்ட்டோடதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ரொம்ப பழசான இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்களா, அதோட கனெக்டிவிட்டி பாயிண்ட்டு தான் இந்த பக்கம். ஸோ அங்கேருந்து லென்த்து, அதாவது ஒரு சின்ன அறை, பாதாள அறை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்குமே. அகைன் நம்ம இந்த விக்டோரியா லைன்ஸ்க்கு வந்தோன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நான் பாதியிலே இப்போ கிளம்ப போகிறேன். ஏன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது, 12 கிலோமீட்டர்ஸும் நடந்து போக முடியாது. ஸோ இந்த பாதி இடத்துல வந்து இப்போ அப்படியே நான் விட்டுட்டு நான் கிளம்ப போகிறேன் கைஸ். ஸோ இந்த லென்த் இங்கே இதோட முடியுது. ஸோ இதோட கனெக்டிவிட்டி நெக்ஸ்ட்டு இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வழி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும். அது இங்கேருந்து கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்டு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போகும். ஸோ நான் அப்படியே இங்கே ரைட் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன். அவ்வளோதான் கைஸ், நான் கிளம்பிட்டேன். கொஞ்சம் கீழே இறங்கணும்னா பஸ் ஸ்டாப் வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். தேங்க்யூ.